16 வயது சிறுவன் திருடியதை அடுத்து அவன் காவல் நிலையத்தில் ஒப்படைக்கப்படுகிறான். இந்த சூழ்நிலையில் சிறுவனை காவலர்கள் அறையும் வீடியோ தான் தற்போது இணையத்தில் வைரலாகி வருகிறது. விவரங்களை கூடுதலாக வழங்க செய்தியாளர் சுப்பிரமணியன் இணைப்பில். உங்கள் விவரம். வடசென்னை பகுதியான காசிமேடு பகுதியில் மீன் வாங்க வந்த வியாபாரியிடம் 16 வயது சிறுவன் ஒருவன் செல்போனை திருடக்கூடிய வீடியோ காட்சிகள் வெளியாகி இருக்கிறது. அப்போது அந்த நபர் அந்த சிறுவனை கையும் களவுமாக பிடித்திருக்கிறார். அது மட்டுமல்லாமல் மீன்பிடி துறைமுக போலீசாரிடம் ஒப்படைத்திருக்கிறார். அங்கிருக்கக்கூடிய மீனவர் சங்கத்தினர் சிறுவன் பாதுகாப்பாக வைக்கப்பட அப்போது அங்கு வந்த காசிமேடு மீன்பிடி துறைமுகம் போலீசார் அந்த சிறுவனை கன்னத்தில் அறைந்ததாக கூறப்படுகிறது. அது தொடர்பான வீடியோ காட்சிகளும் வெளியாகி இருக்கிறது. மேலும் செல்போனை பறிகொடுத்த அந்த வியாபாரி இது தொடர்பாக புகார் எதுவும் கொடுக்கவில்லை. ஏனென்றால் அந்த சிறுவனுடைய நிலைமையை கண்டு அவர் புகார் கொடுக்கவில்லை. இருந்தாலும் தற்போது அந்த வீடியோ என்பது வைரலாகி இருக்கிறது. இது தொடர்பாக காவல்துறை உயர் அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த பை இருக்குல்லண்ணே, இந்த பை எடுத்துட்டு என்ன செஞ்சா இப்படி வந்தா இந்த பைய மறைச்சிட்டு வந்தோடனே நானு அந்த பை இது பிடிச்சிட்டு இருக்கேன், மீனை பிடிச்சிட்டு இருக்கேனா அப்படியே நமக்கு தூக்கிட்டான். நான் பிடிச்சிக்கிட்டேன், கையை உடனே பிடிச்சிக்கிட்டேன். பிடிச்ச உடனே என்ன செய்யணும், அது கீழே போட்டாங்க. கண்ணு தண்ணி வரல உங்க கண்ணுல. உடனே கையில பிடிச்சிக்கிட்டேன். அவனை கையில பிடிச்சி முழுக்க என்ன செய்யணும், அந்த மீன் விட்டான் கீழே போட்டான். கடலோரத்துல வந்து நிறைய போன் காணா போகுது.